டாக் ப்ராப்ளமா? இல்ல. நாம ப்ராப்ளமா? எஸ். நாம என்ன ப்ராப்ளம்? சோ ஓப்பன் வேஸ்ட் இருக்கிற வரைக்கும் டாக் கண்டிப்பா இருக்கும். ஓப்பன் வேஸ்ட்ல மிஞ்சி போன சாப்பாடு, செத்து போன விலங்குகள், இந்த மாதிரி தேவையில்லாத வேஸ்டேஜ வந்து கிட்டத்தட்ட 75 வருஷமா முனிசிபாலிட்டில ஒரு 1% வந்து கிளீனிங் வொர்க்க சம்பளம் வாங்காம பாக்குறது டாக்ஸ் தான். சோ அத ரிமூவ் பண்ணிட்டா கார்பேஜ் பைல்அப் ஆயிடுமா? இல்ல. அந்த காலத்துல அப்படி இருந்திருக்கலாம். ஆனா இப்போ வந்து முனிசிபாலிட்டி வெஹிக்கிள் குடுத்து எல்லா இடத்துலயும் போட்டு கலெக்ட் பண்றாங்க. இதுல நாம எங்க ப்ராப்ளம்? கவர்ன்மெண்ட் தான ப்ராப்ளம்ங்கிறீங்க. ஒருத்தங்க நம்ம மேல தப்பு இருக்குன்னு சுட்டி காமிச்சா அத அக்செப்ட் பண்ணிக்கணும். இப்ப நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நாம பண்ற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஓப்பனா குப்பைய கொட்டுறது. அப்படி இல்லையா? வீட்டுக்கு வந்து கலெக்ட் பண்றாங்களா? 2ஆ பிரிச்சு போடுறோமா? வெட் வேஸ்ட் தனியா, ட்ரை வேஸ்ட் தனியா, தனியா பிரிச்சு போடுறோமா? ஏன்னா, அங்க கோடிக்கணக்குல இன்வெஸ்ட் பண்ணிட்டு கவர்ன்மெண்ட் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு திடக்கழிவு மேலாண்மைக்காக. ஆனா, நம்ம பண்ற ஒரு மிஸ்டேக்னால அதனால கவர்ன்மெண்ட் செய்ய முடியறதில்ல. ஒண்ணும் இல்லங்க. ஒரு ரூ. 30 ரூ. 50 ரூ. 80 இருக்குமா? இன்னொரு குப்பை தொட்டி வீட்ல டஸ்ட்பின் எக்ஸ்ட்ராவா வச்சோம்னா, கிச்சன் சிங்க்ல கழிவு போடுற எல்லாத்தையும் வெட் வேஸ்ட்லயும், மத்தபடி இந்த பேப்பர், காகிதங்கள், மக்காத குப்பைகள் இது எல்லாத்தையும் வந்து ட்ரை வேஸ்ட்லயும் போட்டு செப்பரேட் பண்ணி குடுத்தா என்ன? ஒரு 2 பாக்கெட் எக்ஸ்ட்ரா ஆகும். அவ்வளவுதான். இன்னும் ஒரு ரூ. 80 ரூ. 150னால நம்ம இந்த பிரச்சனைய ஒழிச்சிட முடியும். ஏன் பண்ண மாட்டேங்கிறோம்? பிரச்சனை நம்ம மேலயும் இருக்கு. ஆனா நம்ம அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். அடுத்து வாங்க போற குப்பை தொட்டி சீல்டு பின்னா இருக்கணும். அதாவது க்ளோஸ் பண்ற குப்பை தொட்டியா, ஓப்பனா இல்லாம க்ளோஸ் பண்ற குப்பை தொட்டியா இருந்தா எல்லா குப்பையும் சிதறடிக்காது. அப்புறம் குப்பைய ரோட்ல போட்டு டம்பிங் பண்றவங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஃபைன போடணும். அப்ப மக்கள் தானா திருந்துவாங்க. கரெக்ட்டா? நாய்கள தூக்கி ஒரு ஷெல்டர்ல அடைச்சதுக்கு அப்புறம் அடுத்த 2 வாரத்துக்கு சிட்டி நிம்மதியா இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் எலி தொல்லை அதிகமாயிரும். நாய்கள்லாம் வீட்டுக்குள்ள வராது. ஆனா இங்க பூனைகள், எலிகள், அப்புறம் மங்கீஸ் இது எல்லாமே வீட்டுக்குள்ள வந்து அட்ராசிட்டி பண்ண ஆரம்பிச்சுரும். அப்ப அதிலிருந்து எப்படி தடுக்கிறது? குரங்கு குழந்தைய தூக்கிட்டு போற வீடியோலாம் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோமே. எதுக்குமே சொல்யூஷன் இல்லையா? சொல்யூஷன் இருக்கு. நம்ம யோசிக்காத வரைக்கும் சொல்யூஷன் கிடைக்காது. ஸ்லாட்டர் ஹவுஸ் இல்லன்னா ஒரு ஹோட்டலு அந்த மாரி இடங்கள்ல குப்பைய அதாவது வேஸ்ட் நான்வெஜ் வேஸ்ட் எல்லாத்தையும் கொண்டு போய் ரோட்ல அப்படியே டம்ப் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அங்கங்க நாய்கள் அங்க போய் சாப்பிட்டு சுத்தி இருக்கிற ஏரியாவ காவல் காக்குறது என் கடமை அப்படின்னு அது வந்து நிக்க தான் செய்யும். ஏன்னா, அவனுக்கு அங்க சோறு கிடைக்குது. அப்ப இங்க இருக்கிற பிரச்சனை, முட்டாளான முட்டாள் மக்கள் நாம, இன்க்ளூடிங் மீ. அதுக்கப்புறம் பேராசைப்படுற சில என்ஜிஓக்கள். இந்த மாதிரி இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பிரச்சனைய பண்ணிட்டு, எங்கேயோ குலைச்சிட்டு, எங்கேயோ ஒரு நாய் வந்து தன்னோட குட்டி நாய் அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வண்டியா தொரத்திக்கிட்டு இருக்கிறது. இது வந்து எனக்கு சோறு போடுறாங்க இந்த ஏரியா மக்கள். இவங்கள நைட்ல காப்பாத்த வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு வாழ ஆட்டிட்டு வாயில்லா ஜீவனம்னு செக்யூரிட்டிக்கான பணத்த கூட வாங்காம, அது வந்து சுத்தி சுத்தி நம்மள வந்து காப்பாத்துது அப்படின்னா, அந்த நாய்க்கும் நம்ம கரிசனை காட்டணும்ல. அப்போ ஷெல்டர்ல விடுங்க. ஃபாரின் ஃபண்ட்ஸ் வருது இல்லையா? அந்த ஃபாரின் ஃபண்ட்ஸ தோண்டி எடுங்க. ஆடிட்டிங் பண்ணுங்க. ரியலாவே ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்களா? பாராட்டி பண்ணி பப்ளிக்கா அனௌன்ஸ் பண்ணுங்க. ரியலா ஸ்பெண்ட் பண்ணாம ஏமாத்துறாங்களா? அவங்களையும் எக்ஸ்போஸ் பண்ணுங்க. டாகீஸும் நல்லா இருக்கட்டும், நாமளும் நல்லா இருப்போம். இனி ஒரு குழந்தை கூட கடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லி கதறிக்கிட்டு இருக்க கூடாது.